சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு சின்ன டிசிஷன் தான் என்னுடைய என்டையர் வாழ்க்கை பாதையே மாற்றிருக்கு அப்படின்றத என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. என்னடா நான் 15-16 வயசு என்னுடைய ஐடி கரியரை ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் அது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பேஸாக இருந்ததால் ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு டூ அ கோர்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் செக்டார் விச் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நான் ஒரு கோர்ஸ் ஒன்று செய்து அது சார்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்புறம் நான் அந்த ஒரு வருஷ கோர்ஸை முடிச்சுட்டு அதுலேயும் நல்ல சிறப்பான சித்தியை பெற்றுக்கொண்டு ஒன் ஜாப் ட்ரைனிங்க்கு அசைன் பண்ணப்பட்டேன். அங்கேயும் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால் எனக்கு அங்கே இருந்த ஒரு கனெக்ஷன் மூலமாக நல்ல ஒரு ஜாப் ஆஃபரே கிடைச்சிது அந்த டைமில். பட் ஸ்டில் நான் அதுக்கு நோன்னு சொல்லி வெளியே வந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால், ஈவன் தோ நான் அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா கூட சம்ஹவ் எனக்கு அது பொருத்தமான இடம் இல்லை, எனக்கான இடம் அது இல்லை அப்படின்ற ஒரு தோன்றுதலால் நான் அதுக்கு நோ சொல்லிட்டு வெளியே வந்து திருப்பி ஐடியில் முயற்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் நிறைய விஷயத்தை கற்று அப்படி போய்கொண்டிருக்கேன். ஓவர் நைட்டில் அந்த டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்கலை. பட் இன்றைக்கி 6-7 வருஷத்துக்கு பிறகு அதை திரும்பி பார்க்க இன்கேஸ் அந்த டிசிஷன் நான் எடுத்துருக்காட்டி மேபி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த துறை சார்ந்தே பயணிச்சிருக்கலாம், மேபி அங்கே பெரிய இடத்துக்கு கூட போயிருக்கலாம், வாட் எவர். ஆனால் அந்த டிசிஷன் அறியாமல் நான் ஓவராக பிளான் பண்ணியோ ரஷ் பண்ணியோ அப்படின்னு டிசிஷன் எடுக்கலை. அந்த டைம் எனக்கு தோன்றுனது வேணாம்னு சொல்லி அதோட விட்டு வந்துட்டேன். அப்போ இப்படி ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி எடுத்த அந்த டிசிஷன் வந்து என்டையர் வாழ்க்கை பாதையை மாற்றிருக்கு அப்படின்றத எனக்கு உணர்ந்து கொள்ள முடியுது. ஸோ இதன் மூலமாக நான் புரிஞ்சுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அந்த டிசிஷனில் ஒரு சாதகமான விளைவும் இருக்கும், சில பாதகமான விளைவும் இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு டிசிஷனில் நமக்கு கிடைக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அப்போ நாங்கள் அதை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு எது தேவைன்றதை முன்னிலைப்படுத்தி அந்த டிசிஷன் எடுத்தோம்னு சொன்னால் சரியான டிசிஷன் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தேவையான டிசிஷன் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதோட இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருக்கு, நான் உட்பட நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, சரியான டிசிஷன் எடுக்கிறது இல்லை, டிசிஷன் எடுக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா நிறைய சாய்ஸ். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாய்ஸ் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி நிறைய சாய்ஸ் இருக்குது, எதை சூஸ் பண்ணுறன்றதே பிரச்சனை. அதாலே எங்களுடைய டிசிஷன் வந்து ரொம்ப டிலே ஆகி போய் கொண்டிருக்கு. பட் ஒரு விஷயத்தை நாங்கள் ரிமைண்ட் பண்ணணும், டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? டிலே பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக டிசிஷன் எடுக்கிறோமோ அந்தளவு குயிக்காக எங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களோடு நகரலாம். சரியான டிசிஷனுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு தேவையான டிசிஷன் இது அப்படின்றத நாங்கள் அதை எவாலுவேட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதில் சில பாதகமான விளைவுகளும் இருக்கும், சாதகமான விளைவுகளும் இருக்கும். அப்போ எது நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் என்றது முடிவு செஞ்சு அதன் அடிப்படையில் நாங்கள் டிசிஷன் எடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் முன்னோக்கி போகலாம்.